சென்னையில் அரசு சமூக நீதி விடுதிகளில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சரின் அடுத்தடுத்த ரெய்டுகள் வரவேற்பை பெற்றுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 4:50 மணி அளவில் தனது அலுவல்களை முடித்துவிட்டு புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் யாரும் எதிர்பாராத வகையில் சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி விடுதிக்கு சென்றார். முதலமைச்சரின் திடீர் ஆய்வால் அங்கு பரபரப்பு தொற்றியது. விடுதியில் உள்ள சமையலறை, நூலகம், மாணவர்கள் அறைகளை பார்வையிட்ட முதலமைச்சர் கழிவறைகள் தூய்மையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்பதையும் ஆய்வு செய்தார். விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களிடம் உரையாடிய முதலமைச்சர் விஜய் குறைகளை கேட்டறிந்தார். ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு ஒரு ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவாக தான் இருக்குது. அடிக்கடி தண்ணி வரதில்லை, பாத்ரூம்ல சரியாக க்ளீன் பண்ணுறதில்லை, உடஞ்சிருக்கு இருக்கு சார். ஆனால் ரிப்பேராக இருக்குது சார், ரிப்பேராக இருக்கு சார். இப்போ வாங்க சார், மேலே போய் பார்ப்போம். ரிப்பேராக இருக்கு சார். 30 நிமிடங்கள் நடைபெற்ற ஆய்வின் பொழுது முதலமைச்சருடன் அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் மற்றும் உயரதிகாரிகள் உடன் இருந்தனர். பின்னர் சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் உள்ள சமூக நீதி விடுதியிலும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அங்கிருந்து முதலமைச்சர் புறப்பட்ட பொழுது லேசான சாரல் விழுந்ததால் குடை பிடித்தபடி வெளியே வந்த முதலமைச்சர் விஜய் காத்திருந்தவர்களை நோக்கி கையசைத்து சென்றார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் விடுதியில் உள்ள குறைகளை உடனடியாக சரி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் நேரடியாக என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு அவரே சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சில பேர் சொல்றதுக்கு தயங்கினா கூட நேரடியாக எல்லா பகுதியிலும் அவரே போய் பார்த்தார். கிச்சனில் இருந்து, டாய்லெட்டில் இருந்து எல்லாம் எப்படி தண்ணி வருது எல்லாமே அவர் நேரடியாக அவர் போய் பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த தப்பு இருக்குன்னு அவரே ஒரு அட்ரஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய வேலையில் உடனடியாக பண்ணுங்கிறத உத்தரவு போட்டிருக்காரு. அதிகாரிகிட்டையும் சரி, எங்ககிட்டையும் சரி. விடுதியில் முதலமைச்சர் ஆய்வு செய்தது நல்ல முன்னெடுப்பு என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். திடீர்னு இந்த மாதிரி ஆய்வுகளை பண்ணுறான். எங்களுக்கே அவர் கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதனால ஒரு நல்ல கள ஆய்வாக இருக்குது. இது மாணவர்களும் இன்னைக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நம்ம முதல்வர்கிட்ட நம்ம எளிதாக போய் நம்ம குறைகளை சொல்ல முடியும், கோரிக்கைகளை சொல்ல முடியும், தேவைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்புறாங்க. முதலமைச்சரை நேரில் பார்த்து குறைகளை தெரிவித்தது மகிழ்ச்சி எனவும் குறைகள் சீராகும் என நம்பிக்கை இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள வந்தாரு, பசங்க எல்லாத்தையும் பார்த்தாரு, அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. பசங்க அதுக்கான பதில ஆன்சர் பண்ணாங்க. சரி, ஓகே, அதுக்கு தளபதி சார் கரெக்டாக நான் பண்ணி தரப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்புறம் எல்லா பசங்களாம் ஹாப்பி தளபதி சார் வந்ததுல. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மாணவர் விடுதிகளிலும் திடீர் ஆய்வு செய்திருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக சென்னையில் கோயம்பேடு, வடபழனி, கோடம்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டியது. இந்நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது.
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், வடக்கு கடலோர தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வெயிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வரும் 21ஆம் தேதி வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கான கல்விக்கடன் உச்சவரம்பை உயர்த்தி முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிக்க உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அது இருக்கு. முதல்வர் அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் அறிவிக்க இருக்கிறார். அந்த பிணை கடனுடைய அந்த சீலிங், அந்த 7.5 lakhs என்பது உயர்த்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். இதுவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வங்கி சார்பில் நியமிக்கப்பட்ட நோடல் அலுவலர் மூலம் கல்விக்கடன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை மாற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பேராசிரியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் மாணவர்கள் கல்விக்கடன் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மாணவர்களுக்கு தேவைகளை கேட்டறிவார். இவ்வளவு நாளா அந்த பேங்க் தான் கேட்கும். மாணவர்கள் பேங்க் தான் போவாங்க, பெற்றோர்கள் பேங்க் தான் போவாங்க. இனிமேல் இந்த கல்லூரிக்கு ஒரு பேராசிரியர் மாவட்ட அளவில் நியமிக்கப்படுகிறார். என்னால் இந்த ஆண்டு என்னுடைய படிப்பு தடைபடுகிறது என்கிற நிலையே வராமல் இந்த ஆண்டு முதல் இப்படி ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இதற்காக நியமிக்கப்பட்ட பேராசிரியர்களின் பட்டியலை அமைச்சர் வெளியிட்டார். மேலும் அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் விஸ்வநாதன் கூறினார். தனிநபர் திரைப்படத்திலே வருகிற கதாநாயகனை போல திடீரென்று தோன்றி சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. திடீரென்று ஒரு தலைவன் தோன்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் அல்லது ஒரே ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. சினிமா நாயகனைப் போல நிஜத்தில் சாதிய வன்கொடுமையை ஒழிக்க முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற விசிக மண்டல செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களை அரசியல்படுத்தாமல் வெறும் ஆட்சி மாற்றத்தால் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியாது என்றார். எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணாலும் யாருக்கும் மாற்றி ஓட்டு போட முடியும், ஓட்டு போட வைக்க முடியும், எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்த முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்காங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக பாமக இணக்கமாக இருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். பாமகவின் கடந்த கால நடவடிக்கைகள் பாஜகவை ஒட்டியே இருந்ததனால்தான் நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சாதிய மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளோடு தேர்தலுக்காகவும் கூட நாங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம். தாவேக விசிக இடையே நல்ல இணக்கம் நிலவுகிறது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பாடலை கேட்டு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பரித்த தருணம் இது. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சீமான் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் சினிமா சித்தாந்தமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெருமக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள்
கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் ஆக பெரும் புகழ் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி நிற்கிறது. பேரவலம் நிகழ்ந்து விட்டது. இறுதியாக மாணவர்களின் அன்பு கோரிக்கையை ஏற்று சூரிய வம்சம் படத்தின் மனசெல்லாம் பந்தலிட்டு பாடலை பாடி பேச்சை நிறைவு செய்தார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உணவு திருவிழா விமர்சையாக தொடங்கியது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சி சார்பில் 60 அரங்குகளுடன் கூடிய பிரம்மாண்ட உணவு திருவிழா நேற்று தொடங்கியது. விழாவை கோவை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே தொடங்கி வைத்தார். விழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே உணவு திருவிழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல வருஷ நியூஸ் 18 இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நிகழ்ச்சி தான் நம்ம கோயம்புத்தூருடைய வைப்ரண்ட் கல்ச்சருக்காக, நம்ம கோயம்புத்தூரோட வைப்ரண்ட் சொசைட்டிக்காக இது ரெஸ்பான்சிபிள். தொடர்ந்து பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டாடும் ஊர் கோவை என பெருமிதத்துடன் கூறினார். ஒவ்வொரு ஆண்டுமே தோரணம் ஆயிரம் நிகழ்ச்சியை நியூஸ் 18 இங்க நடத்திட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில் நடத்துறோம். ஆனா எல்லா இடங்களையும் விட கோயம்புத்தூர்ல நடத்தும் போது அதுக்கு வரக்கூடிய ஆதரவு அவ்வளவு பெருசா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது. நாளை வரை உணவு திருவிழா நடைபெறுகிறது. கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் நடைபெறும் உணவு திருவிழாவில் திரளான மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் தோரணம் 1000 உணவு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவின் தொடக்க நாளில் கண்கவர் கலை நிகழ்வுகளை ரசித்தவாறு மக்கள் பல்வேறு வகை உணவுகளை ருசி பார்த்தனர். ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபுட்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே போகிற டான்ஸ் வீடியோஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் நல்லா இருக்கு. மில்லட் ஃபுட்டு இது எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க மெயினாக பிளேயிங் தான். ஷோ நல்லா இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். எல்லாமே என்டர்டைனிங்காக இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டால்ஸுமே எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஃபங்க்ஷனுக்கு. நல்லா இருந்துச்சு, ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் ஃபங்க்ஷன் நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு ப்ரோக்ராம் எல்லாம். குடும்பத்துடன் ஒன்றிணைந்து விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளித்ததாக பொதுமக்கள் கூறினர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இந்த ரயில் குறித்து விரிவாக பார்க்கலாம். மாற்று எரிசக்தி பயன்பாட்டில் முக்கிய முன்னேற்றத்தை அடையும் வகையில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில் இன்ஜினை தயாரிக்கும் பணியில் 2022ஆம் ஆண்டு முதல் இந்திய ரயில்வே ஈடுபட்டு வந்தது. 140 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டப்பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டன. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து ரயில் சேவையை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. அதன்படி ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் இடையே சோதனை முறையில் இந்த ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை காலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஹார்மோஸ் நீரிணை கடந்த 4 மாதங்களாக போர்க்களமாக மாறிவிட்ட நிலையில் திட்டமிட்டு எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு தீர்வினை கண்டறிந்துள்ளதாக கூறினார். 2014ற்கு முன்பு இந்த சூழல் ஏற்பட்டிருந்தால் ரயில் சேவையே முடங்கி இருக்கும் என்றார். अब आप सोचिए, अगर डीजल आना बंद हो गया होता और डीजल से चलने वाली ट्रेनें कैसे चलती, देश कितने बड़े संकट में आ जाता। लेकिन साथियों, 2014 की स्थिति नहीं है ये मोदी है। बहुत पहले सोचता भी है और समस्या के समाधान के रास्ते भी जमीन पे उतारता है।
ஜெர்மனியில் உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் 2018ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்காவில் ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த பயன்பாட்டில் இந்தியாவும் இணைந்துள்ளது. ரயில் இன்ஜினில் உள்ள ஃபியூயல் செல்லில் ஹைட்ரஜன் வாயுவும் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் இணைந்து மின்சாரத்தை உருவாக்குகின்றன. அந்த மின்சாரத்தில்தான் ரயிலின் மோட்டார் இயங்கி ரயில் முன்னோக்கி செல்கிறது. கூடுதலாக உருவாகும் மின்சாரம் பேட்டரியில் சேமிக்கப்பட்டு தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தப்படும். இந்த ரயிலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு போன்ற மாசுபடுத்தும் வாயுக்களுக்கு பதிலாக நீராவி மற்றும் தண்ணீர் மட்டுமே வெளியேறும். சென்னையில் தயாரான இந்த ரயிலில் 27 சிலிண்டர்களில் 440 கிலோ ஹைட்ரஜன் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை ஹைட்ரஜன் நிரம்பினால் சுமார் 250 முதல் 350 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். இந்த ரயிலில் 2 ஹைட்ரஜன் இயக்கு பெட்டிகள் உள்ளன. அவை தலா 1200 கிலோவாட் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டவை. இந்த ரயில் மணிக்கு 75 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. 10 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் 2600 பேர் பயணிக்கலாம். மற்ற நாடுகளில் 2 அல்லது 3 பெட்டிகள் மட்டுமே உள்ள நிலையில் உலகின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயில் என்ற பெருமையை இந்த ரயில் பெற்றுள்ளது. தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். 25 வருடங்களுக்கு முன்பு திருமாவளவன் தன்னுடன் வந்திருந்தால் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்திருப்பார் என மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். कैबिनेट मंत्री सोशल जस्टिस मंत्री बनने का मौका मिला था. तो थिरुमावलवन अगर मेरे साथ रहते थे तो शायद उनको भी मैं तमिलनाडु का सोशल जस्टिस मिनिस्टर बना सकता था. வாணியம்பாடி அருகே ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டி வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலங்காயம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமாக வந்த இருவரை பிடித்து விசாரித்ததில் குடியிருப்புகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் 5.5 சவரன் தங்க நகை மற்றும் 2 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். காரைக்குடியில் பெண் வட்டாட்சியர் வீட்டில் 65 சவரன் நகை திருடிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பர்மா காலனியை சேர்ந்த வட்டாட்சியர் சாந்தி வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது வீடு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 65 சவரன் தங்க நகை, பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 65 சவரன் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது தெரியவந்தது. சென்னை திருவல்லிக்கேணியில் கள்ளநோட்டு வைத்திருந்த மலேசியாவை சேர்ந்த பெண் உள்ளிட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் தனியார் விடுதிக்கு விரைந்த காவல்துறையினர் மலேசியாவை சேர்ந்த புவனேஸ்வரி, ரவிச்சந்திரன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த 22,79,000 ரூபாய் அசல் பணம், 7,500 ரூபாய் கள்ளநோட்டு, யூரோ, 16 பாஸ்போர்ட்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். வேலூர் அருகே ஏற்கனவே திருமணமானதை மறைத்து 17 வயது சிறுமியை கடத்தி சென்று 2வது திருமணம் செய்ய முயன்ற இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கொணவட்டம் கிராமத்தை சேர்ந்த ஆயித் பாஷாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் 17 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று 2வது திருமணம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆயித் பாஷாவை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். அனல் மின் நிலைய நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் குடும்பத்தினருடன் நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் சின்னக்கானல் சூரியநெல்லி பகுதியில் கால் வழுக்கி கீழே விழுந்த யானை ஒன்று மீண்டும் எழுந்து ஓடியது. குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானை கூட்டத்தை கும்கி யானைகள் உதவியுடன் விரட்டும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது அடர்ந்த வனப்பகுதியில் சரிவான மலைப்பாதையில் சென்ற யானை கால் வழுக்கி கீழே விழுந்தது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கட் ஆஃப் மதிப்பெண் உயர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது.
இதுகுறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் அபிநயா. நீட் மறுதேர்வோட முடிவுகள் வெளியாக இருக்கிற நிலையில முக்கியமாக கவனிக்க வேண்டிய புள்ளி விவரங்கள் மற்றும் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச கட் ஆஃப் எந்த அளவுக்கு வரலாம் என்ற அந்த விவரங்களையும் பார்க்கலாம். முதலாவதாக முக்கியமான சில புள்ளி விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் மதிப்பெண் கடந்த 3 ஆண்டுகளாக என்னவாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 720 இருந்தது. முழு மதிப்பெண்ணுமே முதல் மதிப்பெண்ணாக இருந்தது. 2025 தான் தேர்வு கடினமாக இருந்ததுனால முதல் மதிப்பெண்ணே 686 தான் வந்தது. 2026 அது 715 உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2024 58.47% இருந்தது. 56.13% சற்று குறைந்தது. அதன் பிறகு இப்போவும் கிட்டத்தட்ட அதே நிலையில இருக்கு. சற்று கூடுதலாக இருக்கு. 56.45% இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு. இந்தியாவோட தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 3 ஆண்டுகள்லையுமே சராசரியாக 56% இருந்திருக்கு. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் குறைந்தபட்ச கட் ஆஃப் என்னவாக இருந்திருக்கு அப்படின்ற 2025 அபிஷியலாக இதுதான் குறைந்தபட்ச கட் ஆஃபாக இருந்திருக்கு. அதாவது இந்த எண்ணிக்கை ஓசி பிரிவை பொறுத்த வரைக்கும் 533 மதிப்பெண்ணுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இடம் கிடைச்சிருக்கு. ஸோ குறைந்தபட்சம் 533 மதிப்பெண் வரைக்கும் பெற்றவர்களுக்கு தான் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஓசி பிரிவில் இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது 2026 575 580 அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக 30 40 மதிப்பெண்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இப்போ கிடைச்சிருக்கிற அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில். ஸோ இதுவே இறுதியானது இல்லை. அதே மாதிரி பிசி பிரிவை பொறுத்த வரைக்கும் 506 முந்தைய ஆண்டில் குறைந்தபட்ச கட் ஆஃபாக இருந்தது. 536 550 வரைக்கும் உயரலாம்னு கணிக்கப்படுது. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 502 இருந்தது போன வருஷம். இப்போ 533 545 உயரக்கூடும் கணிக்கப்படுது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 494 இருந்தது. 525 535 வரைக்கும் உயரலாம். எஸ்சி பிரிவை பொறுத்த வரைக்கும் 434 முந்தைய ஆண்டு இருந்தது. 463 480 வரைக்கும் உயரக்கூடும். எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியினர் பிரிவை பொறுத்த வரைக்கும் 396 இருந்தது முந்தைய வருஷம். இப்போ அது 428 440 உயரலாம். எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் 397 இருந்தது. 430 440 வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதுவே தனியார் மருத்துவக் கல்லூரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கல்லூரிகள் அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பொறுத்த வரைக்கும் ஓசி பிரிவுக்கு 468 மதிப்பெண்கள் வரைக்கும் முந்தைய ஆண்டோட குறைந்தபட்ச கட் ஆஃபாக இருந்தது. இப்போ 497 வரைக்கும் அது அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 497 497 தான் அப்படின்னு இல்லை. அந்த கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் உங்க ரேங்க்ல முன்னாடி இருக்கிறவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தோராயமாக இப்போ கிடைச்சிருக்க அந்த அடிப்படையில் ஒரு ஐடியாவுக்காக இந்த எண்ணிக்கை அப்படின்றது கொடுக்கப்படுது. பிசியை பொறுத்த வரைக்கும் 456 இருந்தது. 487 பிசி முஸ்லீம் 458 487 உயரலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 452 481 எஸ்சி பிரிவு 391 424 எஸ்சி அருந்ததியினரை பொறுத்த வரைக்கும் 343 387 எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் 344 388 உயரலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. அடுத்ததாக நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலேயே நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை பொறுத்த வரைக்கும் அது 2025 201 இருந்தது குறைந்தபட்ச கட்டா. இப்போ வந்து அது 310 உயரலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்களும் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி பெறுவார்கள் அப்படின்றது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருவூர் அருகே உள்ள சிறியமுண்டம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் பெற வந்த முன்னாள் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவிய நிலையில் 2 பேர் காயமடைந்தனர். திருச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் ஏறிய பெண் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் அவரை பாதுகாப்பாக மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அரசியல் பிரமுகர் ஒருவர் தன்னிடம் 25 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அவர் குற்றம் சாட்டிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கேரள மாநிலம் கொச்சியில் தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் மின்வாரிய அலுவலகத்திற்குள் சென்று ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அலுவலக பொருட்களை தூக்கி எறிந்து சேதப்படுத்தினார். அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் வேதங்களையும் மோத உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. குடமுழுக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது ஆகம விதிக்கு எதிரானது என கூறி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் அமைப்பு சார்பில் இந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடையீட்டு மனு குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்டு நீதிபதி சரவணன் வழக்கை ஒத்திவைத்தார். கேரள திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் எம்பி சசி தரூர் லிப்ட் பழுதால் சுமார் 30 நிமிடங்கள் உள்ளே சிக்கிறார். தீயணைப்பு மீட்பு படையினர் ஹைட்ராலிக் கருவி மூலம் லிப்ட் கதவை திறந்து அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர். நாகை மாவட்டம் வடுகச்சேரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கூரை வீடுகள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து நேரில் சென்ற சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 8000 ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் 10 கிலோ ரேஷன் அரிசி வழங்கி அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். கோவை மற்றும் பொள்ளாச்சியில் செயல்படும் தொழில் நிறுவனங்களில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன்ராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2036க்குள் தமிழகத்தின் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை எட்ட குறு மற்றும் சிறு தொழில்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில் முனைவோரின் பிரச்சினைகளுக்கு மாவட்டந்தோறும் தீர்வு காணப்படும் என அமைச்சர் மதன்ராஜ் கூறினார். கோவை கொடிசியா வளாகத்தில் 10வது புத்தக திருவிழா தொடங்கியது. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் கல்வி, இலக்கியம், வரலாறு, போட்டித் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த விழாவுக்கு நுழைவு கட்டணம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே ரசாயன தொழிற்சாலையில் வாயு கசிந்து ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் கரும்புகையால் 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. வடக்கு வாஞ்சூர் பகுதியில் உள்ள தனியார் ஆலையில் வாயு கசிந்து தீப்பற்றிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் காற்றில் கலந்த நச்சு புகையை சுவாசித்த 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை அம்பத்தூரில் நேற்று மாலையில் பெய்த கனமழையின் போது டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகே பழமை வாய்ந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்து தற்காலிக உணவகத்தின் மீது விழுந்தது. இதில் உள்ளே சிக்கியிருந்த உணவக உரிமையாளரை மாநகராட்சி ஊழியர்கள் பத்திரமாக மீட்டனர். இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் மரம் அகற்றப்பட்டு நிலைமை சீரமைக்கப்பட்டது. அனைத்து தடைகளையும் தாண்டி ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த படம் மக்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக அமையும் என்று கூறினார்.